மக்களே, வருங்காலத்துல உங்களுக்கு என்ன நோய் வருதோ அதை கண்டுபிடிச்சி நானே சரி பண்ணுவேன். ஊருக்குள்ள புதுசா ஒரு டாக்டர் வந்துக்கிறாரம்மா, எப்படிதாங்க இது பாப்போம். யாராமா லாரி டயர் ஏறி இறங்கின மாதிரி வரான்? வாப்பா. என்னப்பா, நீதான் புது டாக்டரா? ஏப்பா, என்னப்பதான் டாக்டர் மாதிரி தெரியும் உனக்கு? மீச கூட இல்லையப்பா, சின்ன பையன் மாதிரி இருக்கிறேன். ஐயோ மறந்துட்டு வந்துட்டா. யோ இப்போதைக்கு ட்ரெண்ட் தாயா. என்ன ட்ரெண்டோ? சரியா, நீ பச்சை டாக்டரா இல்ல லஞ்சம் கொடுத்து வாங்க டாக்டரா? யோ இப்ப நான் உனக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை எனக்கே தெரியல, நீ தான் கண்டுபிடிக்கணும். இப்பதான் வழிக்கு வந்த. வா இந்த போர்டை பாரு. போடா, வருங்கால நோய்களை குணப்படுத்தும் டாக்டரா? ஆமாயா. அது எப்படிப்பா வருங்காலத்துல வர நோய் நீ கண்டுபிடிப்ப? அதான் என்னோட ஸ்பெஷல். உன் கையை காட்ட. கையை காட்டினா கண்டுபிடிச்சிருவேன். இந்த பாரு, என்ன பண்றான்? என் கையை பிடிச்சி கண்ண முடிக்கணும். என்னப்பா கையை பிடிச்சி விட்டு அதிர்ச்சி ஆயிட்டேன். யோ நல்ல நேரத்துல என்கிட்ட நீ வந்த. ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன ஆச்சு? நீ என்கிட்ட வரலன்னா தோறும் சமாதிக்கு பூ மாலை போட்டுருப்பாங்க. பூ மாலை போட்டிருப்பாங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? யோ உனக்கு 2 நாள் கழிச்சு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு எல்லாமே தெரியும், அதெல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் ஆகானா நீ உள்ள போய் படு. உள்ள போய் படுத்தா? நீ கவலைப்படாத போய் படு. உனக்கு வர நோய் நான் சரி பண்ணிடுறேன். ஐயோ, ஊருக்குள்ள ஒரு புது டாக்டர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். என்னையே உள்ள போய் படுத்து சொல்றாரு. சரி போறேன். மாவன ஓர பர்சன்ல போய் படு, வந்து கவனிச்சுக்கிறோம். இந்த பில்டிங் தான் பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்காங்க. இது யாரு தனியா உட்காந்துருக்காரு? யாராமா பானி பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன 1000 பிரச்சனை இருக்கான், அதையும் அவங்ககிட்ட நான் சொல்லணும். ரைட்டு, இவனுக்கு வேலையை காமிச்சிட வேண்டியதான். இல்ல நான் பெயிண்ட் அடிக்கணும், நீ என்ன பண்ணுங்க தனியா உட்காந்தீங்க? யோ நான் டாக்டரு. டாக்டரா? யோ எதுக்கு என்ன பார்த்து அப்படி செய்றீடா? ஸ்கூலுக்கு போகாம கட்டடிச்சுட்டு வந்துக்கிற பையன் மாதிரி இருக்க நீ டாக்டரா? நம்மட்டா இந்த போர்டை படி. போர்டா? வருங்கால சூழ்நிலை பார்த்து டாக்டரா ஆக போயிடுறேன். உனக்கு தமிழ் படி தெரியாதா? தப்பு தப்பா படிக்கிறா. ஏம்பா கண்ணு ஒன்னும் சரியா தெரியல, அது என்ன எழுத்துன்னு சரியா படிச்சு சொல்லு. வருங்கால நோய்களை குணப்படுத்தும் டாக்டர் நான் தான். அது அப்படியா? அது எப்படி உனக்கு வருங்கால நோயை பத்தி தெரியும்? சொல்றேன், உக்காரு. உக்காரணுமா? சரி சொல்லுப்பா, உக்காந்துட்டேன். அந்த பெயிண்ட் அப்படியே வச்சுட்டு கை நீட்டு. சொல்லுப்பா. நீட்டா நீட்டு, அப்பதான் எனக்கு கட்டான். தொப்பு கொஞ்சம் இடிக்குதுப்பா. சரி இந்தா. என்ன கண்ணு மூடி என்ன பண்றாரு? நேத்துக்குப்பா இவர சரியான நேரத்துல நீ அங்கிட்ட வந்த. ஏன் அப்படி இல்லைன்னா? நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா உன் வயிறு வச்சு செத்து இருந்திருப்ப. வயிறு வச்சு செத்து இருப்பனா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, வருங்காலத்துல உனக்கு என்ன நோய் வருதோ நான் கண்டுபிடிச்சி சொல்றேன். இப்ப எப்படி சரி பண்றது டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். கவலைப்படாத, உள்ள போய் பாடு, வந்து சரி பண்றேன். சரி டாக்டர், உள்ள போய் படுக்கிறேன். பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தேன், போஸ்ட் வச்சு சேர்த்துல ஓட்டிடுவாங்க. எப்பா ஏப்பா யாருப்பா நீ? பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தேன், இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என் உயிரை போயிருக்குமா? பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தேன், நான் சும்மா விசாரிக்கலான்னு வந்தையா. ஐயோ மணி ஆயிடுச்சே, டாக்டர் கத்து வரப்பழுகுது. வாமா சுராஜா, இதான் டியூட்டிக்கு வர டைமா? சார் கோவப்படாதீங்க சார், பேஷண்ட் யாருன்னா வந்தாங்களா சார்? பஞ்சர் போன சைக்கிள் ஒண்ணு வந்துக்குது, துருப்பிச்ச லாரி ஒண்ணு வந்துக்குது, போய் பாரு போ. ஒரே கிண்டல் தான் சார் உங்களுக்கு. இரு சார், நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன் சார். இவனுங்க தானா அது? யார் மணி? உங்களுக்கு நாள் குறிக்க வந்துக்கிற நர்ஸ். என்னது நாள் குறிக்க வந்த நர்ஸா? என்னமா சொல்றீங்க? சும்மா சும்மா கேள்வி கேட்க கூடாது, படு. ஏமா எனக்கு அடுத்த மாசம் நோய் வரப்போது, நாங்க எப்ப சரியாமா? டாக்டர் கேட்கற காசை நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே நல்லா ஆயிடும். ஏதுடா இது யாருண்ணா? காசு தான் சரியாகுமா? இதெல்லாம் காசு வச்சுக்கிறியா? காசு நான் பெயிண்ட் அடிக்க வந்தேன்.
இல்லைன்னா கவலைப்படாதீங்க, நீங்க படுங்க, டாக்டர் வருவாரு. டேய் பாத்துக்கலாம்டா. வாக்கா டேய் என்ன எங்கடா கூட்டிட்டு போற? வாக்கா இந்த டாக்டர் கைராசன் டாக்டருக்கா. என்னடா இது சோப்பு டப்பாக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒண்ணு வருதா? மாமா என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையாவா? டேய் இவரன் டாக்டரா? ஆமாங்கா. என்னம்மா பிபி அதிகமா இருக்குதானா? உக்காரு. அடோ உட்காரு, டாக்டர் சொல்றாருல. டேய் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. உட்காருக்கா. பாருமா இங்க வந்துட்டல, கவலைப்படாத, உனக்கு எல்லா நோயும் சரி பண்ணி அனுப்பிச்சிடுறேன். எல்லா நோயும் சரி பண்ண அனுப்புறியா? யோ எனக்குலாம் எந்த நோயும் இல்ல, இவன் தான் என்ன கூட்டிட்டு வந்தான். இதுவும் அவசரப்படாத, இந்த போர்டு கொஞ்சம் பச்சு பாரு. போடா, வருங்கால நோய்களை குணப்படுத்தும் டாக்டர். ஆமாமா அது நான் தான். அது எப்படி வருங்காலத்துல ஒரு நோய் நீங்க கண்டுபிடிப்பீங்க? கத்துறதுக்கு டாக்டர் சொல்லு கேளுக்கா. பேஷண்ட்டுங்களா கத்தாதீங்க, டாக்டர் வந்துகினே இருக்கிறாரு, கத்தக்கூடாது. நான் உள்ள யாரோ ஐயோ அம்மன் கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏமா அவங்க பேசுங்க, அவங்களை சரி பண்ண போனோம், டக்குன்னு கை காட்ட. நான் ஏன்பா கை காட்டேன்? நான் தான் நல்லா இருக்கிறேனா? அதெல்லாம் தெரியும், அட கை நீட்டுமா. ஏக்கோ டாக்டர் சொல்றது கை நீட்டுக்கா. இவன் வேற இந்தா. நான் தியானம் பண்றாரு டாக்டர். டேய் நான் டாக்டருக்கு நாக்கு வெளி தெளிச்சே. நான் டாக்டர். ஏப்பா தம்பி நீ என்ன ஒண்ணு அவங்களுக்கு? பக்கத்து வீட்டு அக்கா டாக்டர். சரிப்பா பார்த்தவங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு போப்பா. அவன் என்ன கூட்டிட்டு போறத எனக்கே போத்தறியா? சரி எனக்கு என்னாச்சு? அது எப்படிமா என் வாயில சொல்லுவேன்? சரி வாயால சொல்லாம மூக்கால சொல்ல. என் மூக்கல முடிஞ்சியா? சொல்றது முதல்ல கேளு. மூக்கல்ல முஞ்சா? டேய் நான் சிவனே நீ வீட்டுல இருந்த என்ன கூட்டா? டாக்டர் இங்க சொல்லுங்க டாக்டர். ஏக்கோ முதல்ல என்ன சொல்லுங்க கேக்கல இருக்கா டாக்டர்? நான் சொல்லுங்க டாக்டர். நீ கேக்கதான் சொல்றேன், நமக்கு போற வழி கை கால் இழுத்துக்கோ. கை கால் இழுத்துக்குமா? ஆமா வாயாடி கோணேடம். வாய் கோணையிடுமா? டேய் என்னடா இதெல்லாம்? சரி ஃபீஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, இன்னும் அதெல்லாம் நடக்காது. புத்துருக்கா. டேய் அது எப்படி நாளைக்கு நடக்க போறது இப்படி சொல்லுவாரு? இப்போ திடீர்னு நினைச்சு நகை பண்றது புத்துருக்கா. எதுனா வந்துச்சு, நீ காசு கொடுக்கல போ, நான் சொன்ன மாதிரி உனக்கு நடக்கும். டேய் என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியலையடா. நான் தரங்கா, வீட்டுல வந்து தங்கக்கா. டேய் 1000 ரூபாடா. குடும்பம் யோசிக்காத, இப்ப நீ கொடுக்கல படி வரும்போது கீழே வந்துருவோமா? படி இறங்கும்போது கீழே வந்துடணும். ஐயோ என்னடா இது? இந்தப்பா வாடா போயிடலாம். டாக்டர் வந்துக்கிறாரு, வந்தா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டானே. 1000 ரூபாய் இருந்துச்சு. சரி அவங்க என்ன பண்றாங்க போய் பார்க்கலாம். வாங்க டாக்டர், இப்பதான் தூங்குனானுங்க. அவனுக்கு பீஸ் எதனா குடுக்குற மாதிரி பேசினானுங்களா இல்ல நம்ம வேலையை காட்டலாமா? டாக்டர் அவனுங்க கிட்ட பீஸ் கட்ட ஒரு நயா பைசா கூட கிடையாது, நம்ம வேலையை நம்ம கட்டிடலாம். சரி இவனுங்களுக்கு மைக் ஊசி போட்டு ஆபரேஷன் தேட்டர் கூட்டணும் வா. டாக்டர் சக்சஸ். எனக்கு தெரியும் வாய முடியா. சரி இவனுங்களுக்கு மைக் தெரிஞ்சோன்னு அனுப்பிச்சு விட்டுரு. டாக்டர் இனிமே எங்களுக்கு எந்த ஆபத்து வராது இல்ல? எந்த ஆபத்தும் வராது. ரொம்ப நன்றி டாக்டர். இதுமாதிரி போலி டாக்டரை நம்பி ஏமாறாம இருங்க.